வணக்கம் நண்பர்களே, புதிய ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய பேர் இப்போ இந்த டைமில் வந்து சைனாவுக்கும் நமக்கும் ஒரு பெரிய போர் மாதிரி போயிட்டுருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் வந்து சைனாவோட ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சைனாவோட பொருள்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் பேன் பண்ணுற காலம் வரும். அப்படி இருக்கிற டைமில் வந்து நம்ம இந்தியா ப்ராடக்ட்டுங்கிறதுல வந்து கம்மியாக இருந்தாலும் அதில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு இந்தியா ப்ராடக்ட்டை தவிர்த்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு சாம்சங்கு, எல்ஜி இவங்கெல்லாம் வந்து கொரியா, வியட்நாம்லேருந்து மேட் பண்ணுற ஒரு பொருள்கள் வந்து ரொம்பவே இந்த பொருள் வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு சாம்சங்கில் வந்து நீங்கள் சாம்சங் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எம்ஐ பற்றி சொல்கிறேன். எல்லோரும் எம்ஐ டிவி வந்து கிட்டத்தட்ட ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்சத்துக்கும் அதிகமாகவே விற்றுருக்குது. அந்த எம்ஐயில் வந்து அந்த 13,000 ரூபா பட்ஜெட்டில் உள்ள அந்த டிவி. அப்படிங்கிறப்போ நீங்கள் சாம்சங்கில் வந்து கேட்பீங்க, ஒரு சாம்சங்கில் ஒரு கம்மியான ரேட்டு டிவியே அதிகமான பட்ஜெட்டில் தானப்பா தொடங்குது, அதை எப்படி வாங்கலான்னு கேட்பீங்க. ஆமாங்க, சாம்சங் இந்த எல்லாத்தையும் கருத்தில் கொண்டுட்டு உங்களுக்கு சீக்கிரமாகவே புது டிவி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே சாம்சங்கில் வந்து ஒரு பட்ஜெட் ஸ்டார்டிங் என்ட்ரி லெவலில் ஒரு டிவியை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டிவி. இந்த டிவி வந்துட்டு உங்களுக்கு 3 எம்ஐ டிவி கூட அநேக விதத்தில் பெட்ரு. ஒரு ஆண்ட்ராய்டு டிவியாக இல்லாட்டினாலும் அது வந்து ஒரு ஸ்மார்ட் டிவியாக அதோட உங்களோட சாம்சங்கோட ஓன் சாஃப்ட்வேரில் டைசன் சாஃப்ட்வேரில் ஒர்க் ஆகுது. ரொம்பவே ஒரு ஒர்த்தான டிவிங்க. நான் வந்து இந்த டிவி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பெட்டி பிரித்தல் வீடியோ, அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே போட்டிருந்தோம். இல்லை உங்களுக்கு வேணா மேலே இதில் இது ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், போய் கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்ல ஒரு டிவி தான். அந்த டிவியை குறித்து தானே ஒரு முழு விரிவான விமர்சனம். 1.5 மாதம் ஆகிட்டு அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன நிறைகள் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்லோவாக இருக்குதா அப்படிங்கிற பற்றின எல்லா முழு விவரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களோட ஃபோனில் தானாக வரும். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவி ஆன் பண்ணாச்சுங்க. இப்போ தான் ரிமோட் பவர் பட்டனில் கை வச்சேன். ஜஸ்ட் செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்லேயே டிவி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு ஆண்ட்ராய்டுன்னு வந்தீங்கன்னா பூட் அப் டைமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஜஸ்ட்டு டிவி ஓப்பன் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். எந்த ஒரு சாம்சங் டிவி வாங்கினாலுமே இப்படி தான் வரும். எப்பவும் போல் ஒரு ஆண்ட்ராய்டு டிவியாக இருந்தாலுமே ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணால் தான். அதில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணாத வேலையே இல்லை. நான் ஜஸ்ட்டு என்னோடய மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ணுறேன். டக்குன்னு வேலையை முடிச்சிடுவோம். டக்குன்னு நம்ம பாஸ்வேர்டெலாம் கொடுத்துட்டோம். நம்ம புது டிவினால் நான் பாஸ்வேர்டு எதுவும் ஒன்றும் பண்ணாமல் இருந்துச்சு. பாஸ்வேர்டெலாம் கொடுத்து அடிச்சிட்டோன்னா ஜஸ்ட்டு நமக்கு செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிரும். அவ்வளோ தான் முடிஞ்சுதுங்க. நமக்கு டிவியில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு நெட்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா வேலையும் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு டிவியோட ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வருதுன்னா அது இந்த இன்டர்ஃபேஸில் தான் இருக்கும். அது ரொம்ப ஒரு பேக்ரவுண்ட் பிக்சர் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் ஜஸ்ட்டு ப்ரீமியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த இது யூஸ் பண்ணுறதுக்கான நமக்கு ப்ரீ பில்டாக அவங்க ஒரு முன்னாடியே காமிக்கிற ஒரு விஷயங்கள். அப்படியே கீழே பட்டன் அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதாவது எம்ஐயில் பேட்ச் வால் 2.0 3.0 சொல்கிற மாதிரி இது சாம்சங்கோட ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்கள் எதுவுமே அதிகமாக சர்ச் பண்ணாமல் ஈஸியாக கீழே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிவி வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்னா என்னன்னு கேட்கிங்களா? நீங்கள் வந்து ஒரு டிவி ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு அந்த 2 ஸ்பீக்கரே உங்களுக்கு வந்து ஒரு சரௌண்டிங் ஸ்பீக்கர் லெவல் கொடுக்கும். டிவி வந்து ஒரு இதில் இருந்தாலுமே அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்பீக்கர் வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சவுண்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட ஒரு காப்பிரைட் இல்லாத சவுண்டு உங்களுக்கு போடுறேன், என்சிஎஸ் மியூசிக்லேருந்து போடுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே. அங்கே சவுண்ட் குவாலிட்டி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு என்சிஎஸில் ஒரு சவுண்டு போடுவோம், பார்த்துக்கோங்க. நான் சவுண்டு இப்போதைக்கு நான் ஒரு 50% தான் வச்சுருக்கேன். போக சவுண்டு ஏற்றுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. பாருங்கள் நண்பா, சவுண்டு குவாலிட்டியை பார்த்து எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ தாங்க ஒரு முக்கியமான நேரத்தில் வந்திருக்கோம். என்னன்னா சரி, டிவின்னு வந்துட்டிங்கன்னா டிவிக்கு முக்கியமானதே டிஸ்பிளே தான். டிஸ்பிளே நல்லா இல்லாமல் நீங்கள் எது நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு டிவி நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னா டிவி பார்க்குறீங்களான்னு தான் கேட்பாங்க. அப்படிப்பட்ட டிவி பார்க்குற விஷயம் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கணும். அதுலேயும் பேர் போனவங்க தான் சாம்சங்கு. நீங்கள் ஃபோனாக எடுத்துக்கோங்க, எந்த ஒரு சைனா கம்பெனியாக இருந்தாலும் அவங்களோட டிஸ்பிளே வந்து சாம்சங் ஃபோன் கிட்ட இருந்து தான் வாங்கி பண்ணுவாங்க. டிஸ்பிளே வந்து சாம்சங் தான் செஞ்சு கொடுப்பாங்க, கேமராவாக இருந்தாலும் சாம்சங் தான் செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது சாம்சங் அவங்களோட குறைஞ்ச விலையிலேயே ஒரு சூப்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஹெச்டி ரெடி டிஸ்பிளேயாக இருந்தாலுமே சாதாரண சைனா கம்பெனிஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளேயாக இருக்குது. கலர்லாம் ரொம்ப பஞ்சியாக நல்ல ஒரு விவிட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக கலர் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கலர் சாம்பிளையும் போய் பார்த்து நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது, நம்ம ஒரு 4K வீடியோ அப்லோட் பண்ணுற ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் நம்மளோட வீடியோவும் நம்ம போட்ட வீடியோ எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம். ரொம்ப அப்ஸ்கேலிங் ஒரு அல்கோரிதம் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். குவாலிட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு டவுட் எது இருந்துச்சுனாலும் கமெண்டில் கேளுங்க. கோஸ்டாரிக்கா பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்களே பார்க்குறீங்க வீடியோ சாம்பிளை. நம்ம வீடியோ சாம்பிள்னால இந்த வீடியோ தான் இப்போ நம்ம எல்லா யூடியூபர்ஸுமே எடுக்கிறது. மோஸ்ட் வியூடு ஒன்று. எல்லா கலர்ஸும் எல்லாமே பஞ்சாக இருக்குது. பாருங்களேன், அந்த எறும்பு ஓடுறது இவ்வளோ அழகாக தெரியுதுன்னா பார்த்துக்கோங்க. இத்தனைக்கும் இந்த டிவி வந்து 14,000 ரூபா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஹெச்டி ரெடி பேனல் தான். நான் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு யூடியூப்பில் ஹை கண்டென்ட் ஹெச்டி எவ்வளோ வரைக்கும் பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 180pலன்னு இப்போ நான் வச்சுருக்கேன். இதுதான் உங்களுக்கு ஹை வேரியண்ட்டு. நீங்கள் வந்து 180p வரைக்கும் ஹெச்டி ரெடி டிவிங்கிறதுனால 180 வரைக்கும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படியே நமக்கு ஒரு வேறு நம்ம சேனல்லே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த இதுலேயும் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் ஒரு அண்டர் வாட்டர் க்ரியேஷன்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் பார்த்துக்கோங்க. நம்ம அதில் போயிட்டு நமக்கு அண்டர் வாட்டரோட வியூ வந்து பார்க்கலாம். இன்னும் அழகாக இருக்குங்க. இதான் அந்த வீடியோ பாருங்கள். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக தெளிவாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு சாதாரண சைனா டிவியில் 4K டிவியில் போனால் தான் இந்த இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் சாம்சங்கோட டிஸ்பிளேங்கிறதுனால கிட்டத்தட்ட ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேக்கு அதிகமாகவே எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ ஹெச்டி ரெடி டிஸ்பிளேயே எப்படி இருக்குதுன்னா அந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் வீடியோ பாருங்கள். அந்த ஒவ்வொரு விஷயமும் கலர் எல்லாமே தனித்தனியாக ரொம்ப க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ரொம்பவே பிடிச்சமான விஷயம். டிஸ்பிளே ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டி பில்ட் பண்ணியிருக்காங்க சாம்சங். நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க, அதில் போய் பார்க்கலாம். ரிலாக்சேஷன் இதாங்க நம்ம சேனல். நம்மளோட இன்னொரு சேனல் ஒன்லி 4K வீடியோ, நேச்சர் வீடியோ, ரொம்ப மனசுக்கு அமைதி தரக்கூடிய வீடியோ, அந்த மாதிரி வீடியோ தான் போடுவோம். ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். இந்த வீடியோவும் எப்படி ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. பார்த்து சொன்னோம்னா பாருங்கள், அந்த கார்டோட ஒவ்வொரு கலர்ஸும் அப்படி அழகாக பண்ணுறது. 60 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு சூப்பரான ஒர்க் நமக்கு கொடுக்குதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்மளோட இன்னொரு சேனல். இந்த சேனலோட லிங்க் மேலே கார்ட்லேயும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் இந்த வீடியோட லிங்க்கு. அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு காமிங்க நண்பர்களே. எனக்கு இந்த டிவியில் இன்னொரு முக்கியமாக பிடிச்சதுன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் அலெக்ஸா வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அமேசானோட அலெக்ஸா கூகுள் அசிஸ்டண்ட்டையும் தாண்டி வராங்க. ஆனால் அந்த டிவியில் அலெக்ஸாவும் இருக்குது, கூகுள் அசிஸ்டண்ட்டும் இருக்குது. போக சாம்சங் கொடுக்குற பிக்ஸ்பைன்னு ஒன்று இருக்குது. அது நீங்கள் இந்த கீபோர்டு இப்போ உங்கள் ஏதாவது பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறது, சர்ச் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப்லேயும் வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது, வாய்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அலெக்ஸா இருக்கிறதுனால உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது போன்ற நிறைய காரியங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அலெக்ஸா இருந்தாலுமே இது வந்து நீங்கள் ரிமோட் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த பட்டனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் அலெக்ஸா அப்படின்னு கூப்பிட்டோன்னா வராது. பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அலெக்ஸாட்ட என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது போன்ற சில காரியங்களை நான் அலெக்ஸாட்ட கேட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். அலெக்ஸா, வாட்ஸ் தி வெதர் டுடே? Currently, in Tuticorin, Tamil Nadu, it's 36 degrees Celsius. Alexa, what is in my cart? Looks like your basket is empty. To add items, you can say things like, add batteries to my basket or add dog food to my basket. Alexa, stop.
இன்னும் ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, இந்த டிவியை வந்து ஜஸ்ட் டிவி பார்க்குறது அது மட்டும் யூஸ் பண்ண முடியுமா? நான் இதை ஒரு மியூசிக் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாமா? நான் பாட்டு கேட்குறதுக்கு யூஸ் பண்ணலாமா நான் சும்மா இருக்கிற நேரத்தில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வழி இருக்குது. டிவியில் டியூன் ஸ்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாம்சங் டிவியில் மட்டுமே ஸ்பெஷலாக வரக்கூடியது டியூன் ஸ்டேஷன் இருக்குது. அந்த டியூன் ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் பென்ட்ரைவ்ஸ் நீங்கள் பாட்டு கேட்குறதோ இல்லாட்டினா ஆன்லைனில் கானா போன்ற இடத்துல பாட்டு கேட்குறதோ எல்லாமே பண்ணிக்கலாம். தமிழ் பாட்டிலேருந்து எல்லா பாட்டுலையும் கேட்டுக்கலாம். இப்போ நான் அது ஒன்றும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஒரு டெமோ பார்க்கலாமே. இந்த மேலே நமக்கு கார்னரில் இருக்கிறது தான் டியூன் ஸ்டேஷன். பாருங்கள், ஓப்பன் ஆகிட்டு டியூன் ஸ்டேஷன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் கானா வச்சு இப்போ நான் பாட்டு போடுறேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா நம்ம சுஷாந்த் சிங் சாரோட பாட்டு. கண்டிப்பாக இந்த பாட்டை நான் உங்களுக்கு சவுண்டு வச்சேன்னா எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துரும், சாரி. அதனால் நான் மியூட் பண்ணிக்கிறேன் பாட்டை. ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குனுங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இதை பற்றி தான். நமக்கு ஹிந்தி பாட்டு தான் நான் யூஸ் பண்ணதுனால ஹிந்தி பாட்டு பாலிவுட் சாங் மொதல் வருது, இந்தியா டிவிங்கிறனால தமிழ் பாடல்களும் கேட்டுக்கலாங்க. சாரி, நான் மியூட் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்ல ஒரு ஃபியூச்சருங்க இதுவும். இந்த லாக்டவுன் காலத்தில் நிறைய பேர் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டீங்க. அது என்னதுன்னா எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, ஜி டிவி போன்ற நிறையா ஆன்லைன் கண்டென்ட்டை தான் இப்போ ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்கிங்க, கண்டினியூஸாக பார்க்குறது. அந்த மாதிரிக்காக தான் நம்ம மெயினாக ஸ்மார்ட் டிவியும் வாங்குறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு ஸ்மார்ட் டிவியில் அது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்குது. இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம், ஜி5 போன்ற சில ஃபேமஸான ஆப்புகளை வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. யூடியூப் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்தோம், அதுக்கு எந்த ஒரு சார்ஜும் பண்ண வேண்டாம். ஆனால் மித்தது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து தனியாக ரீசார்ஜ் பண்ணி வச்சா தான் பார்க்க முடியும். மாதம் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு 200-250 ஒரு அவங்களோட பிளான் இருக்குது. அதை மாதிரி பண்ணால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இதையும் ஜஸ்ட் நான் எதுக்குமே பே பண்ணல, இப்போ தான் புதுசாக டிவி எதுவும் பண்ணல. ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூவாக காமிக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் யூஸராக இருந்தீங்கன்னா, iOS யூஸராக இருந்தீங்கன்னா இதில் வந்து ஆப்பிளோட ஃபோன் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஆப்பிள் ஏர்ப்ளே கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் ஏர்ப்ளே 2 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டாக இருந்ததுன்னா சாதாரணமாகவே நீங்கள் உங்கள் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி உங்கள் ஸ்க்ரீனை மிரர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அது போன்ற அமேசானாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஜி5ஆக இருக்கட்டும், இன்டர்நெட் முதற்கொண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு டெமோ காமிச்சிடுறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் பேர் போனவங்க தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாத இப்போ வர டிவியே கிடையாது. ஹெச்டி கண்டென்ட்டுங்கனாலே நெட்ஃப்ளிக்ஸ் தான். நான் இன்றைக்கி ஒரு அக்கௌண்ட் உள்ள நான் சார்ஜும் பண்ணலை. நீங்கள் இப்படி சைன்இன் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜி5ங்க. ஜி5 வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ஜி5, அமேசான் பிரைம் இந்த மூணுக்குமே ரிமோட்டில் டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்கங்க. ஜி5 நீங்கள் இப்போதைக்கு ட்ரெய்லர் தான் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு வேளை பணம் கிட்டிருந்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த டிவி வந்து எனக்கு ஒரு இன்டர்நெட் சர்ச் ப்ரௌசராக யூஸ் பண்ணிக்கலாமா, ஒரு இன்டர்நெட் பார்க்குற விஷயமான கண்டிப்பாக சாம்சங் ப்ரௌசர் வச்சுட்டு பண்ணிக்கலாம். ஈவன் அமேசானில் வந்து நான் ஷாப்பிங்லாம் கூட பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன இதில் பண்ணும்போது இவ்வளோ பெரிய டிவியில் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு விர்ச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் கடைக்கு போக வீட்டிலேருந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு நான் ஃப்ளிப்கார்ட் ஃபேனாக இருக்கீங்களா, கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டும் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஃப்ளிப்கார்ட்டோட அக்கௌண்ட் இருக்குது. நான் எல்லாமே லாகின் பண்ணி கொடுத்து வச்சுருக்கேன். அழகாக ஒரு கைட் இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால் உங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் பண்ணலாம். நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதாவது ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாங்க. இது இன்டர்நெட்டோட ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோ இருக்குது. அமேசான் பிரைம் வீடியோவும் இப்போ ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு வராங்க. நீங்கள் மாதம் 129லேருந்து பிளான் ஆரம்பிக்குது. அப்படி நீங்கள் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மூவிலேருந்து தமிழ் மூவிலேருந்து எல்லாமே இப்போ அமேசான் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கிறாங்க. அப்படி நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஆப்பிள் ஏர்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஏர்ப்ளே 2ங்க. பார்த்துக்கோங்க, ஆப்பிள் ஏர்ப்ளே வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக ரன் ஆகுதுன்னு ஆப்பிள் அவங்க வந்து அவங்களோட இதை காமிக்கிறாங்க. அது போக ஸ்மூத்தாக இருக்கிறது டிவைஸும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா டிவி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுங்க, ரொம்பவே இதாக இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகியும் நான் நிறைய ஆப்ஸ் வேறு லோட் பண்ணிட்டேன் உள்ள. அப்படி இருந்து எவ்வளோ ஸ்மூத்தாக ரன் ஆகுது பார்த்தீங்களா. ஒரு சிறப்பான அம்சம் இந்த டிவியில் மட்டுமே கிடைக்கக்கூடியது, அதாவது சாம்சங் போடுற டிவியில் மட்டுமே கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அது என்ன இப்போ தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போன வருஷமே வந்துட்டு இப்போ அவங்க எல்லா டிவிலையும் கொண்டு வந்துட்டாங்க. விலை கூடின டிவியில் இருந்துச்சு, அந்த 50,000 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லா டிவிலையும் கொண்டு வந்துட்டாங்க. என்னன்னா நீங்கள் ஒரு லேப்டாப்பும் ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுற அளவுக்கு காம்பேட்டபிளாக அந்த டிவியை கொண்டு வந்திருக்காங்க. அது போக நீங்கள் ஒரு டிவியை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிமோட்லேயே யூஸ் பண்ணி ரிமோட் ஆக்சஸ்ன்னு இருக்குது. இந்த ரிமோட் ஆக்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரிமோட்லேயே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விதமாக இருக்குது. அது போக உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, லேப்டாப்பும் இல்லை,
பிரச்சனையே இல்லை. மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா மைக்ரோசாஃப்டோட டீம்ஸ் இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் பேசிக்காக வரக்கூடிய மைக்ரோசாஃப்ட் பவர் பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டிவியில் பார்த்துக்கலாம். ரிமோட்டை வச்சு வேறு எந்த ஒரு அக்சஸரியும் தேவையில்லை. மவுஸும் கீபோர்டு இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் ஒரு பிசியாகவே பர்சனல் கம்ப்யூட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சிறப்பான அம்சம். இந்த மாதிரி ஆன்லைன் கல்வி காலத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா எனக்கு தெரியுது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த சோர்ஸ் பட்டன் இருக்குங்க. சோர்ஸில் போய்ட்டு ரிமோட் ஆக்சஸ்ன்னு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிமோட் பிசிக்குள்ளது உங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறது. அது போக இதை தான் நான் சொன்ன விஷயம், ஆஃபீஸ் 365 உங்களுக்கு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. முழுக்க ஃப்ரீ தாங்க. அமேசான் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு லாகின் பண்ணி வைக்கல, எதுவுமே இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப யூஸாக இருக்கும். இது தாங்க இன்னொரு நல்ல ஃப்யூச்சர்னு சொல்லலாம். இந்த டிவியில் எல்லாமே கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்துருப்பீங்க. டிவியோட இன்டர்ஃபேஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குங்க இந்த டிவியில். இது போக இன்னும் நீங்கள் மோஸ்ட்லி யூடியூப் தான் நீங்கள் பார்ப்பீங்க. அது தவிர வேறு எதுவும் இருக்காது. கலர்னால் 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. டைனமிக், மூவி, நேச்சுரல், அந்த மாதிரி 4 ஸ்பீக்கர் 4 டைப் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியை ப்ளூடூத் ஸ்பீக்கர் வரை யூஸ் பண்ணிக்கலாம். 2வே ஸ்பீக்கர் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் ரிமோட்டுக்கும், இன்னொன்று வந்து நீங்கள் வேறு ஏதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோனை. பெருசாக வேறு எதுவும் இல்லை. டிவியை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ டிவியோட பேக் பார்க்கலாம். டிவி எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் போன வீடியோவில் டிவியை சாஃப்ட்வேர் பற்றி சொன்னீங்க. ஆனால் டிவியோட இது சொல்லலையே அப்படின்னீங்க. அதான் டிவி வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு பழைய டிவிடி பிளேயரோ ஏதாவது கனெக்ட் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து HDMI போர்ட் 2, USB போர்ட் 1 கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட்டில் நீங்கள் கேமிங் கன்சோல்ஸோ ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ஏதோ மாட்டினா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் இந்த டிவிக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்பில்டாக எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் சாம்சங் போன்ற டிவிகள் அதிகமான கரண்ட்லேயும் ஒர்க் ஆகும். சாம்சங்கோட ஓவர் வியூனா இதாங்க, இப்படி தாங்க இருக்கும் டிவி. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லீக் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அப்படியே ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. பின்னாடி ஸ்க்ரூஸே வராத மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. ஒரு பழைய கேபிள் இருந்தாலும் மாட்டிக்கலாம். ஒரு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணால் ப்ராட்பேண்ட் இது இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு வசதி இருக்குது. இந்த டிவியை மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா கேட்கலாம். இல்லை, வேறு விதமாகவும் யூஸ் பண்ணலாம். உங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒரு வேளை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டு டிவி ஸ்க்ரீன் ஆனாக கூட தேவையில்லை. ஜஸ்ட் டிவி ஸ்விட்ச் ஆனில் இருந்தால் போதும். அப்படி நீங்கள் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி உங்கள் ஃபோன்லேருந்து பாட்டு போட்டு கேட்குறது ஈஸியாக பண்ணிக்கலாம். டிவி ஸ்க்ரீன் ஆன் ஆக தேவையில்லை. வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவியில் இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி காமிச்சாச்சு. இந்த டிவியில் இன்னும் அநேகம் பண்ணுறது இருக்கலாம். மேபி எனக்கு தெரியாமல் இன்னும் நிறைய இருக்கலாம். எனக்கு வந்து இதில் சொல்லாமல் இந்த டிவி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நான் சொல்லாமல் ஏதாவது விட்டுருந்தேன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு சைனா பொருளை வாங்குறதுக்கு இந்த பொருளை வாங்குறது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா டிவிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பார்க்குற விஷயந்தான் முக்கியம். மற்ற எது போனாலும் இப்போ ஒரு ஸ்பீக்கர் போகணுன்னா கூட நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் போட்டு கனெக்ட் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு டிவி இல்லாட்டினா ஆண்ட்ராய்டு பாக்ஸ் ஏதாவது வாங்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டிஸ்பிளே போச்சுன்னா தூக்கிட்டு போய் கடையில் போயிட்டு டிஸ்பிளே மாற்றிட்டாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அப்படி வர நேரத்தில் இந்த மாதிரி டிவியில் டிஸ்பிளே வந்து ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்பி வாங்கலாம். சாம்சங்கு 2 வருஷம் வாரண்டி தரேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ நம்ம டிவியில் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி பார்த்தாச்சு. இது 1.5 மாதம் கழிச்சு பண்ணுறேன். நீங்கள் புதுசாக வாங்க, அப்படி இல்லை 1.5 மாதம் கழிச்சு டிவிக்குள்ள நிறையா ஸ்டோரேஜ் காலியாயும் உங்களோட டிவியோட ஸ்பீடை பார்த்துருப்பீங்க, என்ன ஸ்மூத்தாக ரன் ஆகுதுன்னு. இதே எதுவும் ஆண்ட்ராய்டாக இருந்துச்சுன்னா பூட்டப் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 8-10 நிமிஷம் ஆகும். புதுசாக இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் ஆகுதுன்னா அது ஒரு 11 நிமிஷம் கூட ஆகும். ஆனால் இந்த டிவியை பார்த்துருப்பீங்க ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ளேயே ஆன் ஆகிட்டு. அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடில் வந்து எந்த ஒரு குறைவும் இல்லை. ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு ரொம்பவே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாங்க. வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோவை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா, டிவியை பற்றினா சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்குங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். நன்றிங்க, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோனல். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.